சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்பாக புகாரிலும் பெயர் இல்லாத நிலையில், எஃப்ஐஆர்லையும் பெயர் இல்லாத நிலையில என்னுடைய பெயர் சேர்க்கப்பட்டு அதற்காக முன்ஜாமீன் பெற்று காவல் நிலையத்தில் தொடர்ந்து காலை மாலையும் கையெழுத்திட்டு வருகின்றேன். இந்த நிலையில் டிவிஎஸ்சி கூடுதலான ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு நான் தங்கியிருந்த அறையில் சோதனைகளும் பல்வேறு இடங்களில் சோதனைகளும் செய்து அந்த வழக்கை பதிவு செய்திருந்தார்கள். அந்த வழக்கின் மூலமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தோம். அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றத்தில் அது குறித்து வழக்கு தாக்கல் செய்வதற்காகவும் அது குறித்து எங்களுடைய மூத்த வழக்கறிஞர்கள் மற்றும் சட்ட வல்லுநருடன் கலந்து ஆலோசிப்பதற்காகவும் எனக்கு இந்த கையெழுத்திடுவதிலிருந்து குறிப்பிட்ட நாட்கள் விலக்கு அளிக்க வேண்டும் என்று ஒரு கடிதம் காவல் நிலையத்திற்கு என்னுடைய விசாரணை அதிகாரிக்கு அனுப்பி வைத்திருந்தேன். அதே கடிதம் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் நேற்று தாக்கல் செய்யப்பட்டு எனக்கு 5 தினங்கள் விலக்கு அளிக்க வேண்டும், அதற்கான அனுமதி வழங்க வேண்டும் என்று தாக்கல் செய்திருந்தோம். நேற்றே உச்சநீதிமன்றம் அந்த வழக்கு குறித்து உரிய உத்தரவுகளை வழங்கியதன் அடிப்படையில் இன்று தொடர்ந்து காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு முறையாக பதிலளித்து விசாரணை முறையாக சென்று கொண்டிருக்கின்றன. சார், அது நான் விசாரிச்ச வரைக்கும், எங்களுடைய அட்வொகேட் சொன்ன வரைக்கும், இருவர் கைது செய்யப்பட்டதில் ஒருவர் அந்த புகாரில் எஃப்ஐஆர்ல பேர் இருக்கு, இன்னொரு எஃப்ஐஆர்லேயே பேர் இல்லை. பேர் இல்லாத பொழுதும் அவர் மீதும் அவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எனவே எல்லாருமே இந்த வழக்கில் யாரெல்லாம் பெயர் பதிவிடப்பட்டிருக்கிறதோ அவர்கள் எல்லாம் சட்டப்படி வழக்கை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்காங்க. நாங்களும் அது குறித்து எங்களுடைய வழக்கறிஞரோடு பேசி இந்த வழக்குகளை முறையாக, ஏன்னா ஏற்கனவே இடி அது சம்பந்தப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. இடி தாக்கல் செய்யப்பட்ட அந்த அஃபிடவிட்ல இருந்து எடுத்து டிவிஎஸ்சி புதிய ஒரு வழக்கை பதிவு செஞ்சிருக்காங்க. அதனால இது இன்னும் கொஞ்சம் நீண்ட நாள் போகாது. என்னன்னா அது குறித்து சில கேள்விகள்லாம் இருக்கு. அது எங்களுடைய வழக்கறிஞரோடு பேசி மூத்த வழக்கறிஞரோடு ஆலோசித்து அது குறித்து அடுத்த கட்ட நிகழ்வு என்ன செய்ய போறோங்கிறத முடிவெடுப்போம். அதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான அரசு என்றால் மக்களுடைய அடிப்படை தேவைகளை, கோரிக்கைகளை, மக்களுடைய குறைகளை நிறைவேற்றக்கூடிய அந்த பணிகளில் கவனம் செலுத்தாமல் வழக்குகள் போடுவதிலே இந்த அரசு, தாவேக அரசு முனைப்பு காட்டி வருகிறது. நீங்க பார்த்திருப்பீங்க, நான் மட்டும் இல்லை, யார் மேலே எல்லாம் எப்படிப்பட்ட வழக்குகள் எல்லாம் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன என்று. நீதிமன்றம் இருக்கிறது, வழக்கறிஞர்கள் இருக்கின்றார்கள். சட்டப்படி எத்தனை வழக்குகள் போட்டாலும் சரி, இல்லை இந்த வழக்குகளாக இருந்தாலும் சரி, நீதிமன்றத்தில் எதிர்கொண்டு இந்த வழக்குகள் அனைத்தும் பொய்யான வழக்குகள் என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டுவோம்.